எதுக்கு பாட்டி இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லையம்மா, உன்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க இந்த கோவில் குளத்துல விளக்க விட்டா வரப்போற புருஷனோட முகம் இந்த தண்ணியில தெரியுங்கிறது ஒரு ஐதீகம். நீ விளக்கு விட்டுருக்கியா? உன் புருஷனோட முகம் தெரிஞ்சதா? எனக்கு ஒன்னும் தெரியல. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். என் பாட்டி எனக்கு சொன்னா, நான் உனக்கு சொல்றேன். எல்லாம் சுத்த ஹம்பக்டிமா. ஆனா என்ன பண்றது, சாங்கியத்துக்கு விட்டுதானே ஆகணும். நீ விடு, பாத்து விடுவா. பசங்களா என்னடா ஆடுறீங்க? அத பாருங்க, கருப்பு வட்டத்துக்குள்ள இருக்க சகப்பு, அத இந்த பாலால குர்ரி பாத்து அடிக்கணும். அப்படியே அப்படி அடிச்சாங்க என்ன? எங்க கொடுங்க, நான் ஒரு ஆடி பாக்குறேன். உன்னால முடியாதுமா. அட என்னண்ணே, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணல, அதுக்குள்ள முடியாதுன்றீங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. சரி, பாட்டி ஆசைப்படுறது குர்ரா. ஓகே, இந்தா. இப்ப பாருங்க. யோ, மெதுவாடியா, பால் பறந்துரும். அண்ணன் ஆடி பார்த்தது இல்லையே, இப்ப பாருங்க அண்ணன் குறிய. எடுக்க முடியாதுடா. சொன்னா கேளுங்கடா. இப்ப என்ன போ, பால் தானே வேணும்? வரேன் மச்சான். பாலோட வரல, உன் தலை இருக்காது. அண்ணா இப்ப வந்துறேன்னா, பாலோட வந்துறேன்னா. பந்து கொடு. என்கிட்ட பந்தல இல்ல, போயா. போய் சொல்லாத, பந்து விழுந்து நான் பார்த்தேன். கொடு. இது பாரு, என்கிட்ட வீணா சண்டைக்கு வர, என்கிட்ட பந்து இல்ல. சங்கிலா, எங்க போய்டாவா? சங்கிலா, அண்ணே இங்க வாங்க. நான் விளையாடும் போது பந்து அவங்க மேல பட்டு எடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு கேளுங்க. ஏமா விளையாடும் போது பந்து மேல விழுந்து சகஜம்தான், அதுக்காக எடுத்து வச்சுட்டு இல்லன்னு சொல்லுவாங்க. பந்த கையில கொடு. இது பாருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. பந்து எங்க வந்து விழுந்ததுன்னு தெரியுமா? எங்க விழுந்தது? அது வந்து கம் ஆன் கம் ஆன், சொல்லு எங்கன்னு சொல்லு. நீ போயா. என்ன சொல்லுத? போடா. பாத்தியா, ஊர் மேல போன மாரியாத்தா, என் மேல வந்து யாராத்தா கதையா இருக்கு. அண்ணே பந்த கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போங்கண்ணே. அட சுப்பரியப்பா, நானே சோசி பாக்க வந்த இடத்துல பொண்டாட்டி கல்யாணம் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பஞ்சாயத்து தேவையா? கைப்புலனே தேடும்போது கிடைக்க மாட்டீங்களே. கைப்புலனே நிறுத்தியா நிறுத்தியா நிறுத்தியா. நீ ஊரே கூட்டிட்டு வா போல இருக்கு. உனக்கு பந்து தானே வேணும், அப்புறமா தரையா. பந்து இல்லாம போனா அங்க ஒருத்தன் தலையை எடுத்துருவான். அத பந்த கொடு. என் கையெல்லாம் அழுக்கா இருக்கியா? ஏன் கை சுத்தமா இருக்கு? இது முதலே பண்ணிருக்கலாம்ல. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த சாக்லேட் கொடுப்பேன். ஓகே, இது பேர் என்ன? வாட்ச். பிரமாதம். இந்தா. நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு சாக்லேட் கிடைச்சிச்சு. இதுக்கு பேர் என்ன? இது கூட தெரியுதா? ஷர்ட். பின்னிட்ட. இந்தா போ. எனக்கு சாக்லேட் கிடைச்சிச்சு. வா. அங்க பார், அந்த அக்கா பேரை சொன்னா உனக்கு ஒரு சாக்லேட். இது பேர் என்ன? பெரிய சாக்லேட். அந்த அக்கா பேர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு முதல்ல சாக்லேட் கொடுத்துட்டாங்களே. டேய் டேய், ஓய், இந்த மாதிரி எத்தனை பேரையா கிளம்பிருக்கீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்த மட்டும்தான். ஏய், இங்க என்னடி பண்ற? வா மேல போலாம். ஹலோ பிரதர். என்னங்க பிரதர்? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. என்னங்க வில்லன் மாதிரி பேசுறீங்க? எஸ், அந்த அக்கா பேர் தெரியணும்னா ஒரு 100 ரூபாய் செலவாகும். ஓகேயா? இந்த வயசுல தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்ப சொல்லுங்க பிரதர், அந்த பொண்ணு பேர் என்ன? நீலவேணி.
சொன்னல பணத்தை கொடு. டேய் பேரை சொன்ன அப்புறம் உனக்கு எதுக்குடா பணம்? ஹலோ ஹலோ நான் என்னடா? சொன்னது டூப்ளிகேட் பேரு. என்ன பிரதர்? சாரி பிரதர், கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஒரிஜினல் பேர் என்ன? மேட்ரை விட்டு ஒரிஜினல் பேரு அதாயா பல்டா. இதெல்லாம் விளம்பர பிள்ளைங்களா? எதுக்குடி இங்க கூட்டிட்டு வந்த? ஏய் அங்க பாரு